தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு 2025 ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து இவை நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய வகையில் சுக்கிரனின் இடம் மாறுதல் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சுக்கிர பகவான் பயணிக்கிறார். சனி பகவான் ஆட்சிபலம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் 3இல் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவரோடு சேர்க்கை பெற்று சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சுக்கிர பகவானுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானை சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் சுக்கிரன் 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் நுழைந்து வேலைக்கு தொழிலுக்குகாரகரான கர்மக்காரகரான சனி பகவானோடு சேர்க்கை பெறும் காலகட்டம் என்பது நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான விஷயங்களில் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக உங்களுக்கு வாரி வழங்குகின்றன. சுக்கிர பகவானை பொறுத்தமட்டில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடமான ஜென்மராசியிலும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. மற்ற எல்லா இடங்களிலும் சுக்கிர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுப்பார். இந்த வகையில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளுக்கு அடித்தளமிடக்கூடிய மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறார். தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சத்துஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பலமாக சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து சனியோடு சேர்க்கை பெற்று சனியும் சுக்கிரனும் தங்களுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வெற்றி யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைவதற்கான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் எந்தவிதமான தங்குதடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் வாரி வழங்குகிறார். இந்த நேரத்தை தனுசுராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரியதடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுகருத்து இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான திடீரதிர்ஷ்டங்களையும் மாறுதல்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் திகழ்கின்றன. இப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களும் இயற்கையிலேயே ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை என்பது பணவரவு உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளையும் எதிர்காலத்தை பற்றியான அச்சத்தையும் விளக்கக்கூடிய விதத்திலும் நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த விதத்தில் பார்க்கின்றபோது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பிரம்மாண்டமாக அதிரடியாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மிகச்சிறப்பான மாறுதல்களை இனிதாக நிறைந்து சுக்கிரன் கொடுக்கிறார். ஏனெனில் உழைப்புக்கு தொழிலுக்கு வேலைக்குகாரகரான சனி பகவானோடு சுகபோகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சேர்க்கை பெற்று வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் நீங்கள் செய்த சிறிதளவான தவறை கூட மிகப்பெரிய அளவில் பெரிதுபடுத்து காட்டப்பட்ட சூழ்நிலைகளில் ஏற்பட்ட எல்லாவிதமான சிரமங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல முன்னேற்றங்களும் மாறுதல்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிர பகவான் உறுதி செய்கிறார். தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி துவக்கத்திலிருந்தே மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நற்பலன்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிர பகவானுடைய மாறுதலும் மிகச்சிறப்பாக அமைகிறது. தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியதடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தங்குதடை இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் சனியும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராசிக்கு 6ஆம் இடமான ரண ருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் குரு வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தையும் 12ஆம் இடமான செலவு ஸ்தானத்தையும் 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தையும் பார்வையிட்டு பலப்படுத்துகிறார். குருவின் பார்வை மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கும்.
இந்த மாதிரியாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தின் துவக்கத்திலிருந்தே உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான குடும்பம் சார்ந்த சிரமங்கள், சிக்கல்கள், தடைதாமதங்கள், பிரச்சனைகள் என எதுவுமில்லாமல் மிகச்சிறப்பாக அமைவதற்கான நல்லபல யோகங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் அதுவாகவே உருவாகப் போகின்றன. எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற சுப விசேஷங்கள் தடைதாமதங்களில்லாமல் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உருவாகிறது. வெகுகாலங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள், நெருக்கடிகள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கி நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் குடும்பத்தில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. உங்களுடைய உடலில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் முழுவதுமாக இந்த தருணத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் நீங்கள் எந்த செயலை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. இல்லத்தில் சுபவிசேஷங்கள் தடைதாமதங்கள் இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இதுவரையில் சிறு சிறு விஷயங்களை கூட அலைச்சல்பட்டு அவதிப்பட்டு செய்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்லபல மாறுதல்கள் ஏற்படுகிறது. சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நீங்கி மனதில் நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட மேலும் பல சிரமங்கள், பிரச்சனைகள் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்கள் அனைவருக்கும் உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக அமையும். உணர்ச்சிவசப்படுதல், முன்கோபப்படுதல் போன்றவற்றை குறைத்துக் கொண்டு மிகச்சிறப்பாக எல்லாவிதமான பணிகளையும் கனகச்சிதமாக கையாண்டு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை சுக்கிர பகவான் 3இல் வலுவாக சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்த்துக் கொண்டு உறுதி செய்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொடர் முயற்சி மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளுக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரத்துறை, தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடுமையான போட்டிகள், பொறாமைகள், நெருக்கடிகள் என அனைத்தும் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் தங்குதடை இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான யோகங்களும் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தபடியே கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள், பிரச்சனைகள் அதுவாகவே நீங்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பால் உங்களுடைய பண நெருக்கடிகள் பெருமளவில் தீரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அதுவாகவே கிடைக்கக்கூடிய நிதி சார்ந்த விஷயங்களில் அற்புதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு. வெகுகாலங்களாக இழுபறியாக பாதியில் நின்று போயிருந்த பல்வேறு விதங்களான ஒப்பந்தங்களை, ஆர்டர்களை இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கையாள முடியும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளும் பெற முடியும். உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள், உயர்பதவிகள், புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சுக்கிரன் மனோகாரகன், உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத பிரம்மாண்டமான பெருந்தொகையான பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கிக் கொடுப்பார். சுக்கிர பகவான் தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெறும்போது பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுப்பார். இந்த மாதிரியாக சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடனும் சேர்க்கை பெறும்போது வேறுபட்ட நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவான் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுடைய பணவரவுகளை, வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உத்தியோகம், வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். ஏனெனில் உத்தியோகம், வியாபாரம், தொழிலுக்கு காரணகர்த்தா சனி பகவான், பணவரவுக்கு சுகபோகங்களுக்கு காரணகர்த்தா சுக்கிர பகவான். இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது உத்தியோகம், வியாபாரம், தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் சனி 2 கிரகநிலைகளுமே கருதப்படுகின்றன. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த 2 கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அமைப்பில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதீதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு நிகழ்ந்த சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் மாறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான அனுபவ அறிவுகள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன.
இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணத்தில் தங்குதடை இல்லாமல் உங்களை வந்து சேரும். மிகப்பெரிய அளவிலான கடினமான விஷயங்களை கூட அறிவுத்திறனோடு நுணுக்கமாக துல்லியமாக செம்மையாக கணக்கச்சிதமாக கையாண்டு காரிய வெற்றிகளை பெறக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகள் கலைத்துறையில் கண்டிப்பாக உண்டு. அரசியல் சார்ந்த விஷயங்களில் பல முக்கியமான முடிவுகளை இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக எடுத்து அவற்றில் நல்லபல முன்னேற்றங்களை பெறுவதற்கான அற்புதமான மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த விஷயங்களிலும் கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு. இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் உங்களுக்கு இருக்காது. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை தரிசனம் செய்யுங்கள்.